பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ பதிவுகளுமே சரி, ஃப்ரீயாக இலவச ஜோதிட ஆலோசனைகளுமே சரி, உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போது ஒரு ஜாதக ஆய்வை தான் கொண்டு வந்திருக்கேன். ஒருத்தருடைய ஜாதகம், ஆணுடைய ஜாதகம் இது ஸோ 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் என்கிட்ட ஜாதகம் பார்ப்பதற்காக வந்திருந்தார் கடந்த வருடம். ஸோ அந்த ஆணுடைய ஜாதகத்தில் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா, திருமண தடையாக இருக்குது, எப்போ திருமணம் ஆகுன்ற கேள்வி. ஸோ அவருடைய ஜாதகம் எப்படிப்பட்ட கிரக அமைப்பில் இருந்தது, நான் சொன்ன பலன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தோன்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. ஏற்கனவே ஒவ்வொரு லைவ்லையுமே சொல்லிகிட்ருக்கிறது தான். ஸோ 4 லக்னம் காலபுருஷ தத்துவத்தில் இருந்து, ஸோ மேஷத்தில் இருந்து யார் 2, 5, 8, 11 இந்த இடத்துல லக்னம் பிறக்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுடைய ஜாதகத்தில் முன்ஜென்ம கர்மவினை பலன்கிறது கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த ஜாதகருக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. ஸோ இவருடைய அதிபதி சார்ந்த விஷயங்களே பார்த்திங்கன்னா தாய் சார்ந்த பூமி சார்ந்த இடங்கள்லாம் முற்பிறவியில் தடைப்பட்டு இருந்தனால இப்பிறவியில் அதை முழுக்க அனுபவிப்பதற்காக பிறப்பெடுத்து வந்திருக்கிறாரு. ஸோ கடன் சார்ந்த விஷயங்களும் முற்பிறவியில் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத எடுத்துரைத்தேன். அதுக்கு அடுத்து இவருடைய கிரக அமைப்பு பார்த்துருவோம். பிறந்த லக்னம் விருச்சிகம் சொல்லியாச்சு. ஸோ இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா மேஷத்தில் சூரிய பகவான், மிதுனத்தில் கேது பகவான், சிம்மத்தில் குரு பகவான், விருச்சிகத்தில் சந்திரன் பகவான் மாந்தியும். ஸோ அடுத்து தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா ராகு பகவான், மகர ராசியில் சனி பகவான், கும்ப ராசியில் செவ்வாய் பகவான், ஸோ நிறைவாக மீன ராசியில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும். இந்த அமர்வுகள் இந்த ஜாதகருக்கு கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஏஎல்பி லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீன லக்னம் ஏஎல்பி லக்னமாக இருக்குது. 2023 டிசம்பரில் ஆரம்பித்தது 2033 டிசம்பர் வரைக்கும் மீன லக்னம் தான் ஏஎல்பியாக செல்லும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த ஜாதகருக்கு லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. கண்டிப்பாக காதல் திருமணம் தான் கைகூடும்ன்றது சொன்னேன். ஜனவரி 2025 இருந்து ஸோ அக்டோபர் மாதம் 2026க்குள்ளே இவருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிடும். காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதையும் எடுத்துரைத்தேன். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தார். மனதுக்கு பிடித்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வீங்க, ஆனால் வரக்கூடிய பெண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாமினேட்டிங்காக தான் இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். நீங்கள் தான் ஒரு சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி வரும், அந்த மாதிரியும் எடுத்துரைத்தேன். அவர் எல்லாத்துக்குமே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கான சின்ன ஒரு பரிகாரத்தையும் சொன்னேன். என்ன பரிகாரம்? காதல் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ராமர் கோயிலுக்கு போயிட்டு இவருடைய அட்சய ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு சின்னதாக சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் சொன்னேன். அதுவுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சனிக்கிழமையில் போயிட்டு வாங்க. ராமரை கும்பிட்டுட்டு உடனே அந்த கோயிலே ஆஞ்சநேயர் இருந்தார்னா சிறப்பு, அவரையும் தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வெகு விரைவில் உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதும் அவருக்கு மிக மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏஎல்பி முறையில் உங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, வாஸ்து கன்சல்டேஷன் டைரெக்டாக பார்த்துட்ருக்கேன். ஸோ சேலம் சுற்றியுள்ள நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி அவங்கவுங்க டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்குறது, வாஸ்து பார்க்குறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.